இதயம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் நவீன சிகிச்சை முறைகளை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. என் இனிய அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இந்த வாரம் அனைவரும் தினந்தோறும் பார்க்கின்ற, நாம் அனுபவிக்கின்ற நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் வராங்க. யாரை பாருங்கள், எவருனாலும் பாருங்கள், படிக்கிற குழந்தைய பாருங்கள், வேலை செய்கிறவங்கள பாருங்கள், வீட்டில் இருக்கவங்கள பாருங்கள், அனைவரும் சொல்லுகின்ற ஒரே ஒரு கருத்து டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். எல்லாம் ஒத்துப்பீங்க. இப்போ ஒன்றுன்னு சொல்ல விரும்புகிறேன். குழந்தை பிறந்தவுடன் அம்மா தானே சொல்லணும் வார்த்தை. இப்போ பிறந்து முதல் சொல்லுகின்ற வார்த்தையே குழந்தை என்ன டென்ஷன் பண்ணாத, டென்ஷன்ற வார்த்தை தான் முதல்ல உச்சரிக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா டென்ஷனாக பார்த்து டென்ஷன்ற வார்த்தையை இந்த குழந்தை பயன்படுத்துகின்றது. சமீபத்தில் பார்த்தேன், ஒரு அம்மா, அவங்களுடைய அப்பா, அந்த பையன், அவங்க பொண்ணு, அவங்க அங்கிள், 5 பேர் எனக்கு கிளினிக்கில் வராங்க. அந்த அம்மாவுக்கு ப்ரெஷர் கொஞ்சம், அந்த அப்பாவுக்கு சுகரும் ஹார்ட் ட்ரபிளும். அவங்க பொண்ணு என்கிட்ட சொல்லுது, டாக்டர் அங்கிள், என் குடும்பமே ஒரு டென்ஷன் பார்ட்டின்றாங்க. ஏற்கனவே இப்போ நிறைய பார்ட்டி உங்களுக்கு தெரியுது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஸோ டென்ஷன் பார்ட்டின்னு ஒன்று யாருக்கு பயன்? அந்த குடும்பத்தில் இருப்பவங்க அனைவரும் அழிவதற்காக யூஸ் பண்ணுகின்ற வார்த்தை தான் டென்ஷன். அந்த டென்ஷன் என்பதை நாம் இன்றையிலிருந்து உங்கள் அகராதியிலிருந்து எடுத்து விட வேண்டும். உதாரணமாக இந்த ஸ்லைடை பாருங்களேன். நிறைய பேர் என் ஜாப் டென்ஷன் சொல்கிறாங்க. ஜாப் டென்ஷன் என்று எவன் ஒருவன் சொல்லுகின்றானோ, எவன் ஒருவள் சொல்லுகின்றாலோ, எவனாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், ஜாபை டென்ஷன் என்று சொன்னால் நீங்கள் தீகார் ஜெயிலில் இருப்பதற்கு சமம். அது உங்களுக்கு தண்டனை ஆகிடுது. இந்த வேலையை விட்டு வெளில வந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ ஜாப் டென்ஷன், ஜாப் உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்கின்றது அப்படி நினைத்தால்தான் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் வருகின்றது. அதற்காக சொல்கிறேன், நிறைய பேர், ஐயோ டாக்டர் சொக்கலிங்கம், உலகமே பாரமாக இருக்குது, இதோ இவர் தான் உலகத்தை சுமக்கிற மாதிரி இந்த படத்தில் பாருங்கள். 700 கோடி ஜனத்தொகையை உலகம் பாரமில்லாமல் சுமக்க காத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ உலகத்தை பார்ப்பது அனைத்தும் பாரமாக, உன் வேலையை பாரமாக, குடும்பத்தை பாரமாக, வாழ்க்கையில் செய்ய வேண்டியது அனைத்தும் பாரம் நினைக்கும் பொழுது தான் உங்களுக்கு ப்ரெஷர் கூடுது, சுகர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. அனைத்தும் உன் கடமைகளை சுமை என்றா இல்லை நினைத்து சுகம் நினைத்து விட்டால் போதும். உங்கள் பாரம், உலகம் பாரமாக இருக்காது. இந்த பாரம் நினைப்பதால் தான் நிறைய பேருக்கு, குறித்து வைத்து கொள்ளுங்கள், இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், மூட்டு தேய்மானம், நரம்பு தளர்ச்சி அனைத்தும் வருவதற்கு கூட பாரம் என்ற உணர்வு தான் காரணம். அது தயவுசெய்து இனிமேல் உங்கள் வேலையை நீங்கள் பாரமாக நினைக்காதீர்கள்.
ஒரு 20 மணி நேரம் வேலை செய்யட்டும். அதிலிருந்து சுகம் என்று அடைந்து அதிலிருந்து மகிழ்ச்சி என்ற உணர்வை அடையும் பொழுது நீங்கள் எவ்வளோ நேரம் செய்தாலும் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அதான் அடிக்கடி சொல்லுவேன், யாரும் 20 மணி நேரம் வேலை செய்ய என்கிட்ட ஹார்ட் அட்டாக் வரல. 2 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, டென்ஷனோடு இருக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்கில் வந்துடுறாங்க. இப்போ நல்ல வேலை செய்து நல்லா சம்பாதித்து அனைத்து வசதியும் பெற்றுவிட்டான். ஆனால் 20-25 வயதில் வசதிகள் பெற்ற மனிதன் மாரடைப்பால் இறப்பதற்கு காரணம் மனதில் இருக்கும் அமைதியை இழந்தால், மகிழ்ச்சியை இழந்தால் நீங்கள் இறப்பதை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. அதான் அடிக்கடி சொல்கிறேன், ஒர்க் இஸ் வர்ஷிப். செய்கின்ற தொழில்தான் தெய்வம், தொழிகின்ற தொழிலே தான் தெய்வம். அதுதான் விவேகானந்தன் ஸ்டைலில் பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஒர்க் இஸ் வர்ஷிப், ஒர்க் ஆஸ் வர்ஷிப் அண்ட் ஒர்க் அண்ட் வர்ஷிப் ரெண்டும் ஒன்று தான். டிவோஷன் டு டியூட்டி இஸ் நாட் எ சாக்ரிஃபைஸ், இஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்கள் எந்த செய்கை வாழ்க்கையில் பிறந்து செய்கின்றாயோ அதை தியாகம் நினைத்து விடாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று செய்ய வேண்டும். உண்மையில் சொல்லுகின்றேன், நான் டாக்டர் இதயத்துறையில் இவ்வளோ பட்டம் வாங்கி இவ்வளோ படித்துட்டு கொண்டிருக்கின்றேன். நான் இந்த நேயர்களிடம் கலைஞர் டிவியில் பேசுவதற்கு எனக்கு எவ்வளோ பேர் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்னை நீங்கள் அனைவரும் பார்ப்பதற்கு. அவர்கள் அனைவரும் என்னுடைய அறிவை அவர்கள் மூலம் மக்களுக்கு சென்றடைகின்ற கருவியாக பயன்படுத்தும் பொழுது, பயனுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நான் செய்கின்ற இந்த காரியம் கூட என்னுடைய பலுவாக நினைக்கவில்லை, பாரமாக நினைக்கவில்லை, சுமையாக நினைக்கவில்லை. என்னை சார்ந்த சமுதாயத்திற்கு சொக்கலிங்கம் ஒரு கருவியாக பயனுடையவனாக மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கும் அந்த சக்திக்கும் தான் என் பிறவிக்கே நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் அப்படி தான் இருக்க வேண்டுமே தவிர பாரம் என்று நினைக்காமல், சுமை என்று நினைக்காமல், அதுவே தமக்கு கிடைத்த ஒரு வரம் என்று நினைத்து, சுகம் என்று நினைத்து, தன்னை காப்பாற்றி கொண்டு தன்னை சார்ந்த சமுதாயத்தை காப்பாற்றும் சக்தியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நீங்கள் கடைப்பிடித்தவுடனே நான் சொல்லுகின்ற கருத்தை மற்ற அனைவருக்கும் வெகு சீக்கிரத்தில் பரப்பிவிடுங்கள். நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், உலகத்தில் தமிழ் பேசுகின்ற சமுதாய மக்கள் 10 கோடி மக்கள். இந்த டிவியின் மூலம் பல கோடி மக்கள், 3லிருந்து 4 கோடி மக்கள் பார்க்கின்றார்கள், பயனடைகிறார்கள் என்றால் இதைவிட ஒரு வாய்ப்பு எவருக்குமே கிடைத்திருக்கு. அந்த காலத்தில் திருவள்ளுவருக்கோ திருமூலருக்கோ, ஏன் அண்ணாவிற்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது, இப்பொழுது அனைவருக்கும் கிடைத்து விட்டது. நான் நினைக்கின்ற ஒரு எண்ணத்தை ஒரு நொடியில் உலக மக்கள் அனைவரும் அறிகின்ற சக்தி இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு கிடைத்ததை நாம் அனைவரும் நேர்மறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி உங்களை பயனடைய செய்ய விரும்புகின்றேன். நன்றி சொக்கலிங்கத்துக்கு அல்ல, இதை நடத்தி செல்கின்ற கலைஞர் டிவியிலும் அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை நான் கருதுகின்றேன். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் நம்மிடையே சொல்லி அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு சமூகத்தில் மக்கள் அதிகமாக நம்பக்கூடியவர்கள் அல்லது யாரிடமாவது மக்கள் தங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக மருத்துவர்களாகத்தான் இருக்க முடியும். அந்த அளவிற்கு ஒரு மனிதனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக மருத்துவர்கள் இருக்கிறார்கள்.
அதனால்தான் ஒரு சமூகத்தில் மருத்துவர்கள் என்பவர்கள் கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுகிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகிற போது அவன் ஒரு மருத்துவரினுடைய ஒரு மேசையின் முன்னால் போய் அமர்ந்திருக்கிற போது உண்மையிலேயே தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த மருத்துவனுடைய கையில் தான் இருக்கிறது என்று அவன் நம்புகிறான். தன்னுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தீர்மானிக்கப் போவது இந்த மருத்துவர் தனக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சையும் மருந்துகளும் தான் என்று அவன் நம்புகிறான். உண்மையில் வேறு எதன் முன்னாவது இப்படி தன்னுடைய உயிர் வாழ்தலுக்கான அடிப்படையே நீங்கள் தான் என்று சொல்லி எந்த மனிதனின் முன்னாவது மக்கள் போய் இருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அந்த அளவிற்கு மருத்துவர்கள் என்பவர்கள் மக்களுடைய மனதில் ஒரு உன்னதமான இடத்தை வகிக்கிறார்கள். மக்களுக்கு இன்றைக்கு புதிதாக ஏற்படக்கூடிய நோய்கள், வாழ்க்கை முறை சார்ந்த நோய்கள், மரபு சார்ந்த நோய்கள், எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நோய்கள், தொற்றுகள், நோய் தொற்றுகள், இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு மக்களை ஆட்டி படைக்கின்றன. மக்கள் நோய்வாய்ப்படுவது என்பது வேறு எந்த காலகட்டத்தையும் விட இப்பொழுது மிகவும் அதிகரித்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு 2 விஷயங்கள் முதன்மையாக தேவைப்படுகின்றன. ஒன்று, ஏராளமான மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள். இன்னொன்று, விலை குறைவான மருத்துவம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் நோய்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க நோய்வாய்ப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க மருத்துவம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு செலவு பிடிக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு மாறிவிட்டது. அப்படி இருக்கிற போது இந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்திற்கான தேவை என்பது மிகப்பெரிய அளவிற்கு விரிவடைந்திருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாட்டில் போதுமான மருத்துவர்கள் இல்லை என்பதும், மருத்துவத்திற்கான செலவு பன்மடங்கு அதிகரித்து விட்டது என்பதும், பல சமயங்களில் மனிதர்கள் வைத்தியத்திற்காக செல்வதை விட நோயோடு போராடி அல்லது தவறான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டு தங்கள் உயிரை இழப்பதும் இன்றைக்கு வாடிக்கையாக மாறிவிட்டது. இதெல்லாம் நமக்கு மிகவும் நன்கு தெரிந்த விஷயம்தான். இதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சமீபத்தில் வந்த ஒரு புள்ளி விவரம், அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளவு போலி மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்பட்டது. அதில் சுமார் 30,000 போலி மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்கிற செய்தி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் ஒரு மனிதன் மருத்துவமே கூட செய்யாமல் இருந்து விடலாம். ஆனால் போலியான மருத்துவர்களிடம் தனக்கு ஒத்துக்கொள்ளாத மருந்துகளை சாப்பிடுவதன் மூலமாக உடனடியாக உயிரை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது, வேறு பல சிக்கல்களுக்கு ஆட்படுவதற்கான ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த போலி மருத்துவர்கள் என்கிற பிரச்சனை மிகவும் பிரம்மாண்டமானதாக மாறிவிட்டது. அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பு கூட படிக்காதவர்கள் அறுவை சிகிச்சை கூட செய்யக்கூடிய ஒரு நிலையிலெல்லாம் இன்றைக்கு செய்தியேடுகள் சுட்டி காட்டுகின்றன. அந்தளவிற்கு ஒரு மருத்துவரை பார்த்தால் இவர் உண்மையான மருத்துவரா போலி மருத்துவரா என்கிற கேள்வி எழுகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அரைகுறையாக படித்தவர்கள், படிப்பை பூர்த்தி செய்யாதவர்கள், யாராவது ஒரு மருத்துவரிடம் உதவியாளராக இருந்துவிட்டு அந்த அனுபவத்தின் அடிப்படையிலேயே மருத்துவமனைகளை நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் புற்றிசல்களுக்குள்ளே பெருகிவிட்டார்கள். இன்னொன்று, இந்தியா போன்ற நிறைய கிராமங்களை கொண்ட ஒரு நாட்டில், மக்களுடைய விழிப்புணர்வு குறைந்த ஒரு நாட்டில் இப்படிப்பட்டவர்கள், அதாவது மருத்துவ உதவியாளர்களாக இருந்து கொண்டோ அல்லது முறையாக படிக்காமல் அரைகுறையாக தெரிந்த விஷயங்களை வைத்துக்கொண்டோ நீங்கள் இந்த மருத்துவத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் முக்கியமாக கிராமப்புறங்களில் தான் இவர்கள் பெருமளவிற்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அல்லது சிறு நகரங்களில் இவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் எப்படி இவர்களுடைய வியாபாரம் வெற்றி பெறுகிறது என்பதை பார்க்கிற போது நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தோடு அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு முறையாக படித்த பெரும்பாலான மருத்துவர்கள் மிகப்பெரிய மருத்துவமனைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கு பணிபுரிகிறார்கள். அப்படி பணிபுரிகிற போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கு சென்றால் நீங்கள் பெருமளவிற்கு பணத்தை இழக்க வேண்டியிருக்கும் என்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு மக்களிடம் இருக்கிறது. அப்பொழுது இது போன்ற சிறு சிறு மருத்துவமனைகளில் நாம் வைத்தியம் செய்து கொண்டால் நாம் செலவு குறையும் என்கிற அடிப்படையிலும், ஒரு தனிப்பட்ட அந்த மருத்துவருடான தொடர்புகள் மூலமாக தனக்கு சிகிச்சை கிடைக்கும் என்கிற அடிப்படையிலும் மக்கள் சிறிய மருத்துவமனைகளை, தனிப்பட்ட மருத்துவர்களை நாடி செல்கிறார்கள். அதற்குள்ளாக இந்த சிறிய மருத்துவமனைகளில் எத்தனையோ சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், உண்மையாக மருத்துவம் படித்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், மக்களுக்கு இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த செலவிலோ மருத்துவம் அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இதே சிறிய மருத்துவமனைகளின் வழியாக போலி மருத்துவர்கள் பெருமளவிற்கு ஆங்காங்கே கிளினிக்குகளை தொடங்கி நடத்துகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
என்றால் அரசு பொது மருத்துவமனைகள் இருக்கின்றன, ஆனால் அங்கு போனால் சரியாக சிகிச்சை கிடைக்காது என்கிற எண்ணம் மக்களிடம் பரவிவிட்டது. அங்கு சுகாதாரமான ஒரு சூழல் இருக்காது என்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் பரவிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்றால் பணம் செலவாகும், அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றால் முறையான சிகிச்சை நமக்கு கிடைக்குமா என்கிற சந்தேகம். இந்த நிலையில் இந்த தனியார் மருத்துவர்களை, சிறு மருத்துவர்களை நாடி செல்கிறவர்கள் பல சமயங்களில் போலி மருத்துவர்களிடம் சிக்கிக்கொள்கிறார்கள். இது ஏதோ அலோபதி சார்ந்த ஒரு மருத்துவத்திற்கு மட்டும் இது பொருந்துகிறது என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. மாறாக நீங்கள் ஆயுர்வேதா, சித்தா போன்ற மருத்துவத்திற்குள்ளும் கூட பல போலி மருத்துவர்கள் உருவாகிவிட்டார்கள். ஆயுர்வேதா, சித்தா போன்ற மரபுசார் மருத்துவத்தை கூட நீங்கள் முறையாக படிக்க வேண்டும். என்றால் அதிலும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கின்றன. பல சமயங்களில் இந்த ஆயுர்வேதா, சித்தா போன்ற மருந்துகள் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அவர்கள் ஒரு நோயாளியினுடைய உடலில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமலேயே மருந்துகளை கொடுப்பது, அல்லது எல்லோருக்கும் பொதுவான மருந்துகளை அளிப்பது, அல்லது விலை உயர்ந்த மருந்துகளை கொடுப்பது, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நீங்கள் அலோபதி மருத்துவத்திலும் சரி, அல்லது இயற்கை மருத்துவத்திலும் சரி, மரபுசார் மருத்துவத்திலும் சரி, எல்லா இடங்களிலும் போலிகள் இருக்கிறார்கள். மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்த விஷயத்தை அணுக வேண்டும். இது உடல் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, மனநலம் சார்ந்த விஷயங்களிலும் கூட இது இருக்கிறது. நிறைய மனநலம் சார்ந்த மருத்துவர்களிலும் கூட போலி மருத்துவர்கள் உருவாகிவிட்டார்கள் என்கிற ஒரு விஷயம். அதாவது மனநலம் சார்ந்த எந்த படிப்பையும் படிக்காமல் வெறும் கேள்வி ஞானத்தின் அடிப்படையில் மட்டும் கவுன்சிலிங் கொடுப்பது, மனநல மருத்துவம் செய்வது, இதெல்லாம் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. இதை பற்றிய செய்திகள் எல்லாம் கூட சமீபத்தில் வந்தன. சில பேர் இது போன்ற ஊடக வெளிச்சத்தை கூட சில பேர் பயன்படுத்தி கொண்டு முறையற்ற மருத்துவத்தை செய்யக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இதில் அடிப்படையாக எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஒரு நோயாளியினுடைய பாதுகாப்பு. ஏனென்றால் ஒரு நோயாளி என்பவர் அவருக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படவில்லை என்பதை விட அவருடைய அடிப்படை பாதுகாப்பு மிகவும் முக்கியம். அந்த வகையில் தான் 2 விஷயங்கள் இந்தியாவில் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. ஒன்று, எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய போலி மருத்துவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மேல் கிரிமினல் வழக்குகளை பதிவு செய்து சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும். இது ஒட்டுமொத்தமான மக்களுடைய சுகாதாரம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இன்னொன்று, நீங்கள் முறையான மருத்துவர்களிலும் கூட, அதாவது முறையாக படித்த மருத்துவர்களிடம் கூட தவறான சிகிச்சையினால் அல்லது அந்த மருத்துவரினுடைய ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லாததினால் அதனால் ஏற்படக்கூடிய தவறுகளின் காரணமாக ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. முறையான மருத்துவராக இருந்தால் கூட அவர் தவறான சிகிச்சை அளித்தால் அவரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையும் இந்தியாவில் உருவானால்தான் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சமான பாதுகாப்பு கிடைக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சூரிய ஒளி பயன்பாட்டு ஆய்வாளர் திரு கருணாநிதி. சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது என்ன, இந்த ஆற்றல் மூலமாக நம்ம மின்சாரத்தை எப்படி தயாரிக்க முடியும், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகள் என்ன, மின்சாரத்தை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அந்த பற்றாக்குறையெல்லாம் நீக்கிறதுக்கு சூரிய ஒளி மின்சாரம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்கும், இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சூரிய ஒளி பயன்பாட்டு ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இந்த சோலார் எனர்ஜி, சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரத்தை எடுக்கிறத பற்றின ஆய்வுகளை கிட்டத்தட்ட 20 வருடமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு இதோட பயன்பாடுகளையும் சொல்லிக் கொடுத்து அது நிறைய பேர் பயணம் அடைஞ்சிருக்காங்க. அப்படின்போது மின்சாரம் பற்றாக்குறையை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். மின்சாரம் இல்லை, சரிவர கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் சூரிய ஆற்றல் மூலமாக நம்ம மின்சாரத்தை, நமக்கு தேவைப்படுற மின்சாரத்தை நாமளே உருவாக்கிக்க முடியும், அதை முழுமையாக பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் எவ்வளோ தூரம் நடைமுறையில் சாத்தியப்படும் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல சோலார் எனர்ஜி, இந்த சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது என்ன சார்? சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சன்லைட் ரேடியேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஒளி கதிரை தான் நம்ம சோலார் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சன்லைட் ரேடியேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்திலேருந்து பலவிதமான சூரிய வெளிச்சம் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமோ எந்த ஒரு இயற்கை சார்ந்த தாவரமோ இயற்கையிலேயே வாழ முடியாது. மனிதருக்கு மட்டுமல்ல, விலங்குகளாக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி,
எல்லா விதமான உயிருடன் வாழக்கூடிய எல்லா விதமான அனைத்து எல்லாவற்றுக்கும் நம்ம சூரிய ஒளி ஆற்றல் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ஸோ இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சன்லைட் ரேடியேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை தாவரத்திற்கு பயன்படக்கூடிய ஒளிச்சேர்க்கையை பயன்படுத்துறதுக்கு ஸ்டார்ஸ் தயாரிக்கிறதுக்கு சூரிய ஒளி பயன்படுகிறது. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு மட்டும் இல்லை, தாவரங்கள் விலங்குகள் அனைத்துக்கும் சூரிய ஒளியை பயன்படுத்தி நம்ம பலவிதமான எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இப்போது எல்லா ஜீவராசிகளுக்குமே சூரிய ஒளி அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட ஆற்றல் அப்படின்னும் போது இதன் மூலமாக நம்ம மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது எப்படி சாத்தியப்படுது சார்? இந்த ரேடியேஷன் மூலமாக நம்ம எப்படி மின்சாரத்தை சேகரிக்க முடியும்? இப்போ சன்லைட் ரேடியேஷன்லேருந்து பார்த்திங்கனாக்கா சிலிக்கான் மெட்டீரியலை பயன்படுத்தி நம்ம சோலார் எனர்ஜியை தயாரிக்கிறோம். இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸுக்காக ஒரு ஷார்ட் டைம் சேவிங்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ பார்த்திங்கனாக்கா மின்சாரம் இல்லாமல் பயங்கரமாக தட்டுப்பாடாக இருந்து அதிலிருந்து கஷ்டப்பட்டுட்டு நிறைய நம்ம மின்சாரம் இல்லாமல் தொழிலேருந்து விவசாயத்திலேருந்து நம்ம வீடுகளுக்கு கூட மின்சாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் எந்த விதமான இயற்கையிலேருந்து கிடைக்கிற சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி அதிலிருந்து நம்ம ஆற்றலை சேவ் பண்ண முடியும். இந்த சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி வீடுகளுக்கு மட்டுமல்ல, இண்டஸ்ட்ரியல், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லாட்ஜஸ், ரிசார்ட்டு, கல்யாண மண்டபம், இந்த மாதிரியான எங்கெங்கே எனர்ஜி தேவைப்படுமோ அங்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும். இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது 2 விதத்தில் பயன்படுத்துகிறோம். ஒன்று வாட்டர் ஹீட்டர், இன்னொன்று சோலார் பவர் பிளான்ட்டு, தெர்மல் சோலார், இன்னொன்று சோலார் பவர் பிளான்ட்டு. இதில் நிறைய இருக்குது. சோலார் ஏர் ட்ரையர் இருக்குது, சோலார் பம்ப் இருக்குது, சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, சோலார் ஹவுசிங் லைட் இருக்குது, லைட்டிங் சிஸ்டம் நிறைய இருக்குது. இதில் மெயினாக எக்கனாமிக்கலாக பயன்படுத்தக்கூடியது, மக்களுக்கு ஈஸியாக ரிட்டர்ன் மணி கிடைக்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர். இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு மின்சார பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தேவையான மின்சாரம் நம்மக்கிட்டே இருக்குது. இது யாரும் அறியாமல் தெரியாமல் பயன்படுத்துகிறதுனால தான் மின்சார பற்றாக்குறை இப்போ நடைமுறையில் இருக்குது. இப்போ இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய டோட்டல் கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 பாத்ரூம் எலக்ட்ரிக்கல் ஹீட்டரோட ரேட்டிங். ஸோ ஒரு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான லைட்டு, ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர், மிக்சி, கிரைண்டர், இது அனைத்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் சமமானது தான் ஒரு எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்டர். அப்போ அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்டரை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான 50% எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ எனர்ஜி சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா எனர்ஜி சேவிங்ஸு நமக்கு தெரியாமல் அறியாமல் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதை இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லு பார்த்திங்கன்னா ஸ்லாப் ரேட்டில் போயிட்டுருக்கு. அந்த ஸ்லாப் ரேட்டில் போகும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு 100 யூனிட்டு 200 யூனிட்டு போகும்போது ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். அங்கே எதிலிருந்து எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கெய்சர்லேருந்து தான் அதிகமாக கன்சப்ஷன் ஆகுது. அப்போ நமக்கு ஹாட் வாட்டர் அப்ளிகேஷனும் வேணும். அந்த ஹாட் வாட்டர் அப்ளிகேஷனும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எலக்ட்ரிக்கலை பயன்படுத்தாமல் சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி அதிலிருந்து நமக்கு ஹாட் வாட்டர் தயாரித்தோம் அப்படின்னாக்கா 50% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பில்லு நமக்கு குறைக்க முடியும். எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம தெரியாமல் அறியாமல் அந்த எலக்ட்ரிக்கல் கெய்சரை பயன்படுத்தும் போது தான் எலக்ட்ரிக்கல் ரேட்டிங், எலக்ட்ரிக்கல் காஸ்ட் அதிகமாகுது. அப்போ அந்த பில்லு அது ஒரு சேவிங்ஸு. அப்போ சேவிங்ஸு எங்கே இருக்குது? நமக்கு நாமே தயாரிக்க முடியும், நமக்கு நாளே பயன்படுத்த முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் கெய்சரை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சோலார் எனர்ஜி, இயற்கையில் கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியை பயன்படுத்தி சோலார் எனர்ஜியை வாட்டர் ஹீட்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு 50% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பில்லு குறைக்கலாம். ஸோ இது ஒரு எனர்ஜி சேவிங்ஸ். தென் பவர் பிளான்ட்டு. இந்த பவர் பிளான்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா வீட்டில் உள்ள லைட்டு, ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர், மிக்சி, கிரைண்டர், இன்க்ளூடிங் ஏசியே எடுத்துக்கலாம். ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி நம்ம சோலார்லேருந்து பயன்படுத்த முடியும்.
இந்த சோலார் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க இந்த ஏசி அண்டு வாஷிங் மிஷின் இதை மட்டும் தவிர்த்து மற்ற எல்லாமே பகல் நேரத்தில் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி 100% நீங்கள் சோலார்லேருந்து இயக்க முடியும். எலக்ட்ரிசிட்டியே தேவையில்லை. எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் 100% யூ வில் கெட் ஒன்லி ஃபார் சோலார் எனர்ஜி. ஸோ இந்த அதே மாதிரி நமக்கு நைட் ஹவர் இப்போ ஒரு போர்லேருந்து தண்ணி எடுக்கிறோம். அந்த மோட்டர் வந்து அந்த போர்லேருந்து தண்ணி எப்படி போர்லேருந்து தண்ணி ஊறுதோ அதே மாதிரி நமக்கு பகல் நேரத்தில் சன்லைட் ரேடியேஷன் வந்து இயற்கையிலே கிடைக்கிது. அந்த மாதிரி அது கிடைக்கிறப்ப பகல் நேரத்தில் யூஸ் பண்ண நமக்கு எனர்ஜி கிடச்சிட்டே இருக்கும், சோலார் எனர்ஜி கிடச்சிட்டே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ பகல் நேரத்தில் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி நம்ம சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி வீட்டில் உள்ள அனைத்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் பயன்படுத்த முடியும். ஸோ இது ஒரு எனர்ஜி சேவிங்ஸ். ஸோ நைட் ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சோலார் எனர்ஜி ஃபெயிலியர் ஆகிடும், சோலார் ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பேக்கப்புக்கு வந்து பேட்டரியை பயன்படுத்தலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, கம்பல்சரி மேண்டேட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஆன் கிரிட்டு, இன்னொன்று ஆஃப் கிரிட்டு. இந்த ஆன் கிரிட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகல் நேரத்தில் நமக்கு சோலார் எனர்ஜியை பயன்படுத்திட்டு நமக்கு தேவையான இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 கிலோவாட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். பகல் நேரத்துக்கு அதிகமாக 1 கிலோவாட் நமக்கு பயன்படாது. சில பேர் ஆஃபீஸு வேலை போவாங்க, சில பேர் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்கும். அவங்களுக்கு தேவையானது எவ்வளவு அப்படின்னா ஒரு 500 வாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா மீதம் 500 வாட்ஸு சர்ப்ளஸாக இருக்கிற எனர்ஜி சோலார் நம்ம 1 கிலோவாட் போடுறோம், அதில் 500 வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். மீதம் இருக்கிற 500 வாட்ஸு அப்படியே கிரிட்டுக்கு இபி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இபி கொடுக்குறப்ப என்னாகும் அப்படின்னா நாம் செலவு பண்ணி இபிக்கு ஏன் நம்ம கொடுக்கணும், நமக்கு அதனால என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க இதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ப்ளஸாக இருக்கிற எலக்ட்ரிக்கல் சோலார் எனர்ஜி நம்ம இபி கொடுக்குற நேரம் அதிலிருந்து எவ்வளோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பை டைரக்ஷனல் மீட்டர், நெட் மீட்டர்னு ஒன்று போடுறாங்க. அந்த நெட் மீட்டர் என்னன்னாக்கா எவ்வளோ எனர்ஜி இபிக்கு போகுது அப்படிங்கிறத ரீடிங் எடுக்கும். அப்போ நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணது போக மீதம் எவ்வளோ சர்ப்ளஸாக இருக்கிறது இபிக்கு போகுதோ அதை வந்து நம்ம இபி பில்லோட டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த நமக்கு சேவிங்ஸு. ஸோ இபிக்கு கொடுக்கறது மட்டுமல்ல, நமக்கு அதுலேருந்து எனக்கு சேவிங்ஸ் கிடைக்குது. அதனால் நம்ம சோலார்லேருந்து யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணது போக மீதம் உள்ளது இபிக்கு கொடுக்கறதுனால நமக்கு அதுலேருந்து எனர்ஜி சேவிங்ஸ் கிடைக்குது, இபி பில்லு டிடெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஆன் கிரிட். இதுக்கு கவர்மெண்ட் மானியமெல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ பகல் நேரத்தில் யூஸ் பண்ணிட்டோம், மீதம் உள்ளதை இபி கொடுக்குறோம். தென் நைட் ஹவர்ஸு சோலார் கிடையாது. அப்போ நைட் ஹவர்ஸு சோலார் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? இபி ஷட் டவுன் ஆகுது அல்லது பிரேக் டவுன் ஆகுது, என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் டோட்டலி ஷட் டவுன் ஆகிடும். ஸோ இப்போ தான் என்ன பண்ணணும், ஆஃப் கிரிட்னு ஒன்று இருக்குது. இந்த ஆஃப் கிரிட்டுக்கு போட்டோம் அப்படின்னாக்க இதில் பேட்டரியை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த பேட்டரியை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா பகல் நேரத்தில் அதே ஆன் கிரிட் சிஸ்டம் மாதிரி தான் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி பகல் நேரம் ஃபுல்லாக நீங்கள் சோலாரில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்ப்ளஸாக இருக்கிற எலக்ட்ரிசிட்டி சோலார் எனர்ஜி அப்படியே பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. அப்போ பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு நைட் ஹவர்ஸில் இபி ஷட் டவுன் ஆயிடுச்சு அல்லது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பேட்டரி பேக்கப்லேருந்து உங்களுக்கு எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு இன்வெர்டர் மாதிரி ஒர்க் ஆகும். இதுக்குன்னு தனியாக ஒரு யூபிஎஸ் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஆஃப் கிரிட்டு போனோம், ஆஃப்லைன் சோலாரில் நம்ம போனோம் அப்படின்னா தனியாக ஒரு இன்வெர்டர் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஹைப்ரிட் இன்வெர்டர் சொல்லுவோம். மல்டி பர்பஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சோலார் பகல் நேரத்தில் ஆன்லைனில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆஃப்லைனில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சோலாரில் யூஸ் பண்ணுறோம். தென் அடுத்து வந்து நைட் ஹவர்ஸில் பவர் போயிடுச்சு அப்படின்னா பேட்டரி பேக்கப் கிடைக்கிது. ஒரு அடிஷ்னலாக வந்து இதுக்கு வந்து யூபிஎஸ் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அடிஷ்னலாக ஒரு யூபிஎஸ் வச்சோம்னா அது எதில் ஒர்க் ஆகும்? எலக்ட்ரிசிட்டியில் தான் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம ஏன் யூபிஎஸ் போடுறோம்? எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொன்னால்
அந்த யூபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று செலவு பண்ணி நம்ம பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டியே இல்லைன்னு சொன்னால் அந்த யூபிஎஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? இது தெரியறதில்ல. ஸோ இயற்கையில் கிடைக்கக்கூடிய சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி மல்டி பர்பஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்குன்னு தனியாக ஒரு இன்வெர்ட்டர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சோலார்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ரியாரிட்டி நைட் ஹவர்ஸில் இபி போர்டுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம். தென் இபி ஷட் டவுன் ஆகிடுச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சோலார் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எனர்ஜி சேவிங்ஸு, தென் காஸ்ட் சேவிங்ஸு, மூணாவது பொல்யூஷன் இல்லாதது, இந்த மாதிரி பலவிதமான சேவிங்ஸை நம்ம இதை வச்சு பயன்படுத்த முடியும். இப்போ சோலார் எனர்ஜியை பயன்பாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எவ்வளோ விதத்தில் இது பயன்படுது. நம்மளோட தேவைக்கும் இருக்குது, அதை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியுது. இது இல்லாத நேரத்தில் பேட்டரிலையும். ஸோ மொத்தமாக இதை டிபெண்ட் பண்ணியே நம்ம சரியான முறையில் பகிர்ந்துக்கிட்டா நம்ம பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது இதை இன்னும் விரிவாக பார்க்கலாம். இப்போ இதையே நீங்கள் ஒரு முழு நேர தொழிலாகவும் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி இதோட தேவைகள் மாறுபடும் இல்லையா? இப்போது சாதாரண ஒரு தனி வீடு அப்படின்னு இருப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்கலாம், பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்ஸையும் நம்ம பார்க்குறோம். ஒன்னொன்றுத்துக்கும் எப்படி தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வீடு மாதிரி ஒரு இடத்துக்கு சோலார் எனர்ஜி மூலமாக நம்ம இவி ஜென்ரேட் பண்ணிக்கணும்னா எப்படி பண்ணணும்? இது வீடுகளுக்கு மட்டும் பயன்படுறதில்ல. வீடுகள் அதாவது நார்மலான மினிமம் பார்த்தீங்கன்னாக்க சோலார் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் ரேட்டிங்லேருந்து இருக்குது. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, சோலார் அப்படின்னாக்க இனிஷியல் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆமாம். ஸோ அந்த இனிஷியல் காஸ்ட் அதிகம் அப்படிங்கிறப்ப சோலார் எனர்ஜி போட்டோம்னா காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கில் இல்லை அப்படிங்கிறது அறியாமல் இருக்காங்க. இப்போ நான் இந்த ஃபீல்டில் ஒரு 20 வருஷ அனுபவத்தோட ஒரு தொழிற்சாலை வச்சு நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 11,000 கஸ்டமருக்கு இது வரைக்கும் நான் பொருள்களை சப்ளை பண்ணி எலக்ட்ரிக்கல் சேவிங்ஸு முறையில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது சின்ன வீடு அப்படிங்கிறது கிடையாது. சின்ன வீட்டிலேருந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்டு முதல் இண்டஸ்ட்ரியல் முதல் கமர்ஷியல் வரை எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடியது. யாருக்கு எனர்ஜி சேவிங்ஸ் வேண்டாம், யாருக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு குறைக்கணும், அப்போ இது யாருக்கு பயன்படுத்தணும் யாருக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் இது தவிர்க்கவே முடியாது. எல்லாருக்குமே எனர்ஜி சேவிங்ஸ் வேணும். ஸோ இருட்டில் இருக்கிறது யார் தான் விரும்புவாங்க? எல்லாருக்கும் வெளிச்சம் வேணும். அப்போ இருட்டில் இருக்கிறத விரும்பாதவங்க எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சூரிய பகவான் நம்மக்கிட்ட இயற்கையிலே கிடைக்குது. அந்த எனர்ஜியை பயன்படுத்தி வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி நாமளே தயாரிக்க முடியும். ஸோ இது இவங்களுக்கு தான் வேணும், இவங்களுக்கு தான் தேவைப்படும், இவங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சின்ன வீட்டிலிருந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் வரை எல்லாருக்குமே இதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது. நம்ம ஒன்றுத்தை பற்றி விரிவாக பேச இப்போ ஒரு சாதாரணமாக வீடுன்னு இருக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஜாஸ்தி செலவாகுமோன்னு நினைக்கிறதுக்கு 3000லேயே இது இருக்குங்கிறது ஒரு முக்கியமான தகவல் தான். இப்போ அதுலேருந்து நம்ம ஒன்றா பேசுவோம் சார். இப்போ வீடு அப்படின்னா அந்த செட்டப்புக்கு எப்படி தேவைப்படுது? இப்போ வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் என்னென்ன பயன்படுத்துவோம்? லைட்டு, ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர், மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு. இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது? ஏசி, வாஷிங் மிஷின். இது ரெண்டு தான் இருக்குது. ஸோ ஏசி வாஷிங் மிஷின் கூட இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்னா இட் இஸ் நாட் எக்கனாமிக்கல். ஸோ இதில் இந்த நான் சொன்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த லைட்லேருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் லைட்டு, ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர், மிக்சி, கிரைண்டர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள அனைத்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்ம பகல் நேரம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது சாதாரண வீடுகளுக்கு பொறுத்தவரை. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சோலாரில் யூஸ் பண்ணலாம். பகல் நேரத்தில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ண முடியுமோ சன்லைட் ரேடியேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒளி கதிரை பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு வீடுகளுக்கு என்னென்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அனைத்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வீடுகளை பொறுத்தளவில். ஸோ அதை இல்லாமல் இப்போ பார்த்திங்கனாக்கா வீடுகளுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ அதே மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசார்ட்டு, லாட்ஜஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு இந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டரை வச்சு நிறைய எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம சோலார் எனர்ஜி மூலமாக சேவ் பண்ணலாம். இது வீடுகளுக்கு சாதாரண ஒரு 1 கிலோவாட் போட்டோம்னா ஒரு லைட்டு, ஃபேனு, டிவி, மிக்சி வரைக்கும் ஓட்டலாம்.
இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா வரும். இது ஆன் கிரிட்டில் போட்டோம்னா 70,000 பண்ணி கொடுக்கலாம். இந்த ஆன் கிரிட் போட்டோம் அப்படின்னாக்க இபிக்கு நம்ம யூஸ் பண்ணது போக மீதம் உள்ளதை இபிக்கும் சப்ளை பண்ணலாம். சர்ப்ளஸாக இருக்கிறத இபிக்கும் சப்ளை பண்ணலாம். தென் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்னென்ன வீடுகளுக்கு இப்போ நீங்கள் கேட்டீங்க, வீடுகளுக்கு எப்படி சார் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க. வீடுகளுக்கு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். வேறு என்ன இருக்க போது? நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எலக்ட்ரிசிட்டியில் யூஸ் பண்ணக்கூடியது என்ன இருக்குது? லைட்டு, ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர், மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு. இது எல்லாமே வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி ஒன்லி யூ வில் கெட் ஒன்லி ஃபார் சோலார் எனர்ஜி. ஸோ வீடுகளை பொறுத்தவரை எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நைட் ஹவர்ஸில் மட்டும் நமக்கு வேணும். அந்த நைட் ஹவர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக்கல் பேக்கப் இருக்குது, பேட்ரி பேக்கப் இருக்குது. அந்த பேட்ரி பேக்கப் ஆட்டோமேட்டிக்கலி மேன் பவர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். சன்லைட்டு ஃபெயிலியர் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி எனர்ஜிலேருந்து கிடைக்கும். பவர் ஷட் டவுன் ஆனாலும் அல்லது பிரேக் டவுன் ஆனாலும் நமக்கு பேட்டரி பேக்கப்பாக நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இந்த இன்வெர்ட்டர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதை யூஸ் இந்த சாதாரணமாக நம்ம வீட்டில் போட்டிருக்க இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னாக்கா பவர் போயிடுச்சு அப்படின்னா யூபிஎஸ் ஆல்டர்னேட்டிவாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இபியில் நீங்கள் இப்போ மேடம் உங்களுக்கே ஒரு உதாரணமாக எடுத்துட்டாக்க வீட்டில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணியிருப்பீங்க, யூபிஎஸ் போட்டிருப்பீங்க. அந்த யூபிஎஸ் எதில் ஃபங்க்ஷன் ஆகுது? இபியில் ஃபங்க்ஷன் ஆகுது. எதுக்காக அந்த யூபிஎஸ்ஸை நீங்கள் போட்டிங்க? கரண்ட்டு இல்லைன்னு சொன்னால் அந்த யூபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகணும். கரண்ட்டே இல்லைன்னு சொன்னால் ஹவ் இஸ் இட் ஃபங்க்ஷன்? எப்படி அந்த யூபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகும்? அந்த யூபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகிறது எலக்ட்ரிசிட்டியில். எதுக்காக அதை நம்ம போட்டோம்? கரண்ட்டு இல்லைங்கிற பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஒர்க் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டியே இல்லைங்கிற பட்சத்தில் அந்த யூபிஎஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? இதுதான் நான் மக்களுக்கு தெரியப்படுத்துறது. அப்போ நம்ம யூபிஎஸ்ஸை வந்து எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். எலக்ட்ரிசிட்டியே இல்லைன்னு சொன்னால் அந்த யூபிஎஸ்ஸே ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் சோலார் எனர்ஜி தான். ஸோ சோலார் எனர்ஜியை நம்பினாக்க நமக்கு யூபிஎஸ்ஸை தேவையே இல்லை, எலக்ட்ரிசிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ சன்லைட் ரேடியேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒளிக்கதிரை பயன்படுத்தி வித்தவுட் எலக்ட்ரிக்கல் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி ஒன்லி யூ வில் கெட் ஒன்லி ஃபார் சோலார் எனர்ஜி. ஆல் த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியும், தடையின்றி யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். இப்போ ஒரு பெரிய தொழில் நிறுவனம் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களோட தேவைகள் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதோட கெப்பாசிட்டியும் இன்னும் அதிகப்படியாக தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு வீடுன்னும் போது இந்த காஸ்டிங்கில் இது இருக்கும். பெரிய நிறுவனங்கள்லாம் இவ்வளோ தூரம் தேவைப்படுது, இதோட காஸ்ட் இப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? இது டிபெண்ட்ஸ் அப்பான் த கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். இதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து மினிமம் 3,000 மினிமம் குரோர் கணக்கில் நம்ம பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அத்தானி குரூப் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சோலார் பவர் பிளான்ட் அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 5 மெகாவாட்டு 10 மெகாவாட் வரைக்கும் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமரோட தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ அவங்களோட பட்ஜெட் வைஸ் அவங்களோட யூட்டிலிட்டி வைஸ் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சோலார் எனர்ஜியை பயன்படுத்த முடியும். ஸோ இவங்களுக்கு இவ்வளோ தான். இப்போ இண்டஸ்ட்ரியல் ஒரு 10 கிலோவாட் வேணும் அப்படின்னாக்கா 10 கிலோவாட்டுக்கு உள்ள எனர்ஜி எந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பகல் நேரத்தில் சோலார் எனர்ஜி எவ்வளோ நேரம் கிடைக்கும், அவங்களுக்கு எவ்வளோ லோடு இருக்குது, டீட்டெயில்ஸ் எவ்வளோ லோடு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சோலாரை நம்ம ஃபிட் பண்ணணும்னா பகல் நேரம் ஃபுல்லாக இந்த சோலார் எனர்ஜி. நான் மெயினாக எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, பகல் நேரத்தில் எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குதோ அங்கே நீங்கள் கண்ணை மூடிட்டு சோலாரை நீங்கள் ஃபிட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, பகல் நேரத்தில் எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் எங்கெங்கே இருக்கோ நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 100% நீங்கள் சோலாரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் சோலார் எனர்ஜியை பயன்படுத்த முடியும். நைட் ஹவர்ஸில் மட்டும்தான் சோலார் ஃபெயிலியர் ஆகும். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம்னாக்கா பேட்ரி பேக்கப் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து இன்றைக்கி வந்து பவர் ஷட் டவுன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் அதிகமாக நமக்கு எலக்ட்ரிக்கல் பவர் இன்றைக்கி நிற்கிறது இல்லை. அதனால் நைட் ஹவர்ஸில் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்திக்க முடியும். அப்போ பகல் நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி,
பகல் நேரத்தில் எந்த அளவுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குதோ அவங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கக்கூடிய என்ன அப்படின்னாக்க 100% எந்த யோசனையும் இல்லாமல் சோலார் எனர்ஜியை பயன்படுத்தணும் அப்படின்னா 100% நம்ம தமிழ்நாட்டை மின்சார பற்றாக்குறையிலேருந்து காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக சார். ஒரு சூரிய ஆற்றல் பயன்பாட்டு ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி சூரிய ஆற்றல் அப்படின்னா என்ன, இந்த ஆற்றல் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு மின்சாரத்தை சேமிக்க முடியும், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு போகணும் போது அதற்கான ஒரு வழிமுறைகள் என்ன, வீட்டில் நம்மளோட தேவைகள் எப்படி இருக்குது, அதை எப்படி சரியான முறையில் நம்ம சேனலைஸ் பண்ணி இதை கொண்டு போகணும், இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு இது ஒரு வருமானத்தையும் மீட்டி தரதா இருக்குது, செலவு குறைக்கக்கூடியதாக ஒரு இருக்குது, தேவைகளையும் முழுமையான பூர்த்தி செய்யக்கூடியதாக அமையுது. இப்படின்னு உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையான தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பாசறை முரசு என்னும் தமிழ் மாத இதழினுடைய ஆசிரியர் பெரம்பூர் பாலன் அண்மையில் மியான்மருக்கு சென்று வந்த தன்னுடைய அனுபவங்களை பற்றி அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். பல செய்திகள் நமக்கு வியப்பாக இருந்தன, சில செய்திகள் நமக்கு அதிர்ச்சியை தந்தன. பாலன் அவர்கள் அங்கேதான் பிறந்து வளர்ந்தவர். அப்போது அந்த நாட்டுக்கு பெயர் பர்மா. தன்னுடைய 17வது வயது வரையில் அவர் அங்குதான் இருந்தார். 1964ஆம் ஆண்டுதான் 2வது உலகப் போரெல்லாம் முடிந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு 64இல் அவர் இந்தியாவுக்கு வந்தார். தாயகம் திரும்பிய தமிழராக இன்று வரையிலே அவர் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 52 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தான் பிறந்த அந்த மண்ணை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு அவர் பர்மாவுக்கு சென்று 15 நாட்கள் அங்கே தங்கிவிட்டு திரும்பி வந்ததற்கு பிறகு அவர் சொல்லுகிற செய்திகள் நாம் எண்ணி பார்க்க வேண்டியவையாகவும் நாம் உடனடியாக செய்ய வேண்டிய சில செயல்பாடுகள் அங்கு இருக்கின்றன என்பதை உணர்த்துகின்றவையாகவும் இருக்கின்றன. அவர் கூறுகிற போது அடிப்படையில் அந்த நாட்டினுடைய பெயர் மட்டும் மாற்றப்படவில்லை, அந்த மக்களின் வாழ்க்கை முறையே மாறியிருக்கிறது அல்லது மாற்றப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அன்றைக்கு பர்மா, இன்றைக்கு மியான்மர். அன்றைக்கு பர்மாவின் தலைநகரம் ரங்கூன், இன்றைக்கு தலைநகரம் இன்னொரு ஊர் ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போதும் ரங்கூன் அங்கே இருக்கிறது, ஆனாலும் அது தலைநகரம் இல்லை. இராணுவ ஆட்சி இன்னொரு இடத்திற்கு தலைநகரத்தை மாற்றிவிட்டது. ரங்கூனிலே இன்னமும் தமிழர்கள் இருக்கிறார்கள். 2வது உலகப் போரிலே அங்கே இருந்து புறப்பட்டு கால்நடையாகவே வந்தவர்கள் தவிர்த்து மறுபடியும் சில ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு புறப்பட்டு வந்தவர்களையும் கழித்துவிட்டு எல்லா துயரங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த மண்ணிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் என்ன சோகம் என்றால் அவர்கள் தமிழ் அறியா தமிழர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான். எப்படி மொரீஷியஸில் இன்றைக்கும் நம்முடைய பழந்தமிழ் மக்கள் தமிழே அறியாமல் இருக்கிறார்களோ அப்படித்தான் இன்றைக்கு மியான்மரில் நிலைமை மாறியிருக்கிறது. மொரீஷியஸிலே போய் நீங்கள் பெயர் என்ன என்று கேட்டால் எல்லா பெயர்களும் தமிழ் பெயர்களாக இருக்கும், ஆனால் யாருக்கும் தமிழ் தெரியாது. அதுபோலவே இன்றைக்கு மியான்மரிலே நண்பர் பாலன் சொல்லுகிற போது அவர்களினுடைய பெயர்கள், அவர்களினுடைய பழைய மூதாதையர்களின் வரலாற்று குறிப்புகள் எல்லாம் தமிழ் மண்ணிலிருந்து தொடங்குகின்றன, ஆனாலும் அவர்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போதும் அங்கே இருக்கிற வயதில் மிக மூத்தவர்கள் மட்டுமே தமிழில் உரையாடுகிறார்கள், மற்றவர்கள் யாருக்கும் தமிழ் தெரியவில்லை. 1964ஆம் ஆண்டு ஏன் நீங்கள் உங்கள் அந்த மண்ணை விட்டு புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தீர்கள் என்று கேட்டபோது அதற்கு கல்வி ஒரு முதன்மையான காரணம் என்று அவர் சொன்னார். அப்போது அந்த சட்டம், இராணுவ சட்டம் என்னவாக வந்துவிட்டது என்றால், இனிமேல் பள்ளிக்கூடங்களிலே தமிழ், ஆங்கிலம் எந்த மொழியும் கிடையாது, எல்லோரும் பர்மிய மொழியிலே தான் படித்தாக வேண்டும். 6வது வகுப்பிலே அடியெடுத்து வைக்கிறவன் பர்மிய மொழியே தெரியாது என்றால் என்ன செய்வது? மறுபடியும் முதல் வகுப்பிலே இருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னபோது மீண்டும் முதல் வகுப்புக்கு போக முடியாது என்கிற அச்சத்தில் பல குடும்பங்கள் அங்கே இருந்து பெயர்ந்து வந்துவிட்டார்கள். அப்படி வந்த குடும்பங்களிலே ஒன்றுதான் பாலனினுடைய குடும்பம்.
எனவே அன்றைக்கு வந்த அந்த இராணுவ சட்டம் இன்றைக்கு முழுமையாக அந்த மண்ணில் இறக்கப்பட்டு அங்கே பர்மிய மொழி அறிந்தவர்கள்தான் இப்போது ஆங்கில மொழி பள்ளிகள் இருக்கின்றன. ஆனாலும் தமிழ் மொழி பள்ளிகள் இல்லை, தமிழ் பேசுகிறவர்கள் இல்லை. பொது இடங்களில், மன்றங்களில், கல்விக்கூடங்களில் தமிழ் இல்லை என்பதை தாண்டி கணவனும் மனைவியும் கூட, அதாவது தமிழ் கணவனும் தமிழ் மனைவியும் கூட பர்மிய மொழியிலே தான் உரையாடி கொள்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வேதனை தருகிற செய்தியாக இருக்கிறது. இதனைத்தான் அவர் குறிப்பிட்டு சொன்னார். ஏன் இப்படி தமிழ் அற்று போய்விட்டது? அங்கே வங்க மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தொடர்பு இல்லை என்றால், அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் மியான்மருக்கும் நேரடியான போக்குவரத்து இல்லை. இங்கே இருந்து நேரடியாக போக்குவரத்து என்றால் மியான்மருக்கு 3 மணி நேரம்தான். ஆனால் இப்போது ஒன்று மலேசியாவுக்கு போய் வர வேண்டும், அல்லது கொல்கத்தாவுக்கு போய் வர வேண்டும். மலேசியாவுக்கு போய் மறுபடியும் மியான்மருக்கு வந்தால் ஏறத்தாழ காத்திருக்கிற நேரத்தை எல்லாம் உட்படுத்தி 20 மணி நேரம் ஆகிறது. ஆனால் நேரடியாக தமிழ்நாட்டிலே இருந்து போனால் 3 மணி நேரத்தில் நாம் சென்றடைந்து விட முடியும். அப்படி போக்குவரத்து எளிதாக இருக்குமானால் தமிழகத்துக்கும் மியான்மருக்குமான தொடர்புகள் கூடும். தொடர்புகள் கூடுகிற போது தமிழின் தொடர்பும் வந்து சேரும் என்பது ஒரு விதமான ஒரு கோட்பாடு. ஆனால் முற்றுமாக இன்றைக்கு நீங்கள் நேரடியாக போக முடியாது. இப்போது அவர்கள் தமிழ் பள்ளிகள் வேண்டும் என்று கருதுகிறார்கள். அரசும் பேசினால் அவையெல்லாம் சாத்தியமாகும். இன்றைக்கு ஆங் சாங் சூயி அங்கே அனைத்து அதிகாரங்களையும் உடையவராக இருக்கிறார். அவர் அந்த நாட்டுக்கு அதிபராக இல்லை, ஆக முடியாது. காரணம், அவர் இங்கிலாந்து நாட்டு குடிமகள் என்கிற காரணத்தினாலே, அவருடைய பிள்ளைகளெல்லாம் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதனாலே மியான்மருக்கு அதிபராக வர முடியாது. ஆனால் வெளியுறவுத்துறை எல்லாவற்றையும் அவர்தான் கவனித்து கொள்ளுகிறார். அதிபர்களுக்கெல்லாம் மேலாக ஆங் சாங் சூயி தான் அங்கே மதிக்கப்படுகிறார். அவர் பதவியேற்கிற போதே எனக்கு 2 கண்கள், ஒன்று மியான்மர், இன்னொன்று இந்தியா என்று தான் அவர் குறிப்பிட்டார். எனவே இந்தியாவின் மீது அவருக்கு இயல்பாகவே ஒரு ஈர்ப்பும் ஈடுபாடும் இருக்கிறது. அதனை பயன்படுத்தி அங்கே மியான்மரில் தமிழ் பள்ளிக்கூடங்களை நீங்கள் தொடங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அரசு முன்வைக்குமானால் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கான நிதி உதவியை, ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் அவையிலே சமஸ்கிருதம் பேச வேண்டுமென்றால் அதற்கு பல கோடி ரூபாயை கொட்டி கொடுப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் மியான்மரில் நம்முடைய பழங்குடி மக்கள் வாழ்ந்த மண்ணில், தமிழர்கள் வாழ்ந்து அங்கே செழித்த மண்ணில் இன்றைக்கு தமிழுக்காக மத்திய அரசு செலவிட முன்வருமா? அதற்கு தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்துமா என்பன போன்ற கேள்விகளுக்கு நமக்கு எதிர்மறையாகத்தான் விடை கிடைக்கிறது. தமிழக மக்கள் இந்த கோரிக்கையை அழுத்தமாக வைத்தால் மறுபடியும் மியான்மரிலே தமிழ் பள்ளிக்கூடங்கள் வரலாம். மறுபடியும் தமிழ் ஒலி அங்கே இருந்து நம் காதுகளிலே வந்து விழலாம். அதற்கான முயற்சிகளை நாம் தான் மேற்கொள்ள வேண்டும். தமிழ் மொழியை, தமிழ் இனத்தின் பண்பாட்டை, தமிழர்களின் விழாக்களையெல்லாம் மறந்து போன அந்த பழைய பர்மிய மக்கள் வெறும் இந்துத்துவ விழாக்களை மட்டுமே முன்னெடுக்கிறார்கள், கோயில் விழாக்களை முன்னெடுக்கிறார்கள். அப்படி கோயில் விழாக்களை முன்னெடுக்கிற போதும் ஒரு பாதுகாப்புக்காக புத்தர் படத்தை முன்னால் வைத்து கொண்டு தான் அந்த பேரணி செல்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் பாலன் எடுத்து சொன்னார். தமிழ் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம் அருகில் இருக்கிற நம் மக்கள் வாழ்ந்த அந்த பழைய பர்மாவில் இன்றைய மியான்மரிலாவது தமிழ் பரவுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற பெரிய கேள்வி நம் முன்னால் எழுந்து நிற்கிறது. ஒரு இந்திய குடிமகனாக அடிப்படை சட்டங்களை நாம் அறிந்திருப்பது அவசியமாகிறது. அப்பொழுதுதான் எல்லா சூழலையும் நம்மால் எளிமையாக எதிர்கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைய ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதியில் அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம மகப்பேறு நல சட்டம் பற்றி பார்க்க போகிறோம். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய அறிவிப்பு வந்தது இந்த மகப்பேறு நல சட்டத்தில். என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? 26 வாரத்தை ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது கருவுற்ற பெண்களுக்கு மகப்பேறு நலத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் 12 வாரம் தான் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக இனிமேல் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது 26 வாரத்தை
பெண்களுக்கு மகப்பேறு கால சலுகையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ மகப்பேறு நல சட்டம்னா என்ன? தாயையும் சேயையும் காப்பாற்றுகிற ஒரு சட்டம் இந்த சட்டம். குறிப்பாக கருவுற்றிருக்கிற பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டம். நிறைய பேர் இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம், நிறைய பேர் வேலைக்கு, அதுவும் பேங்குகளில் அல்லது ஒரு கல்விக்கூடங்களில் அல்லது அரசாங்கத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நம்ம பெண்கள் வேலை செய்கிறோம். அப்போது அமைப்பு சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் கருவுற்றிருக்கிற நேரத்தில் திரும்ப திரும்ப வந்து வேலை செஞ்சால் என்னாகும்? குழந்தைகளுக்கு உடம்பு ஒத்துக்குமா, வயிற்றில் இருக்கக்கூடிய கருவு பாதிக்குமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கணக்கில் எடுக்கிறது ஒன்று. ரெண்டாவது, கருவுற்ற தாய்மார் பிரசவித்த பிறகு மறுபடியும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இந்த விஷயம் ரெண்டையும் எடுத்துட்டு தான் இதில் மகப்பேறு நலச்சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 தொழிலாளர்கள் இருந்தாலே அந்த இடத்துல இந்த சட்டம் பொருந்தும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். 10 பெண் தொழிலாளர்கள் இருந்தாலே போதுமானது. அப்போது என்ன மாதிரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? இதற்கு முன்னாடி வரைக்கும் சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, பிரசவத்திற்கு பிந்தைய 6 வாரங்கள், அந்த 6 வாரங்கள் மட்டுமே தான் உங்களுக்கு இருக்கும். மேக்சிமம் வந்து இந்த 12 வாரங்களுக்கு உள்ளாக, முன்னையோ பின்னையோ அதற்கடுத்து எக்ஸ்டென்ஷன்லையோ 12 வாரங்கள் மட்டுமே மருத்துவ சலுகையாக அளிக்கப்படும். அது என்ன மருத்துவ சலுகை? லீவ் போட்டு போகலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி கிடையாது. அதாவது குழந்தை பிறந்த நாள், குழந்தை பிறப்பதற்காக நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம் பாருங்கள், அந்த நாள், குழந்தை பிறந்ததற்கு அடுத்த நாள், இந்த நாட்கள் 3க்குமே உங்களுக்கு முழு சம்பளத்தோடு கூடிய விடுப்பு இருக்கிறது. அது போக மிச்சம் இருக்கக்கூடிய 12 வாரங்களுக்கு உங்களுக்கு ஊதியத்தோடு கூடிய விடுப்பு இருக்கிறது. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றுட்டு உடனே வேலைக்கு போனால் அப்போ தான் சம்பளம் கிடைக்குங்கிறதுக்காக அவங்க போகக்கூடும். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தையை பாதுகாக்கிற கடமை அரசாங்கத்திற்கும் உண்டு என்கிற முறையில் தான் இந்த சட்டம் என்பது வந்திருக்கிறது. சரி, இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், சரி பிரசவமானால் மட்டும்தானா அப்படின்னா, இப்போ குழந்தைய வயிற்றில் தாங்கியிருக்கிற ஒரு தாய் கேட்குறாங்க, எனக்கு வந்து அபார்ஷன் ஆகிடுச்சுங்க மேடம், அப்போ எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கும் சலுகை இருக்கிறது. ஒரு 2 வாரம் வரைக்கும் சம்பளத்தோடு கூடிய விடுப்பு. குறை பிரசவமாக இருக்கலாம் அல்லது ப்ரிமெச்சூர் பேபியாக இருக்கலாம், இந்த மாதிரி கருக்கலைப்பாக இருக்கலாம். இந்த விஷயங்களுக்கு கூட 2 வாரங்கள் வந்து சம்பளத்தோடு கூடிய விடுமுறை இருக்கும். சரி, ஒரு பெண் பிரசவமாக இருக்காங்க, மில்லில் வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சை தூக்கிட்டு வந்து அல்லது கோனை கொண்டு வந்து இந்த பக்கம் கொடுக்கறது அல்லது பஞ்சை தூக்கி அந்த மிஷினில் போடுறது அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த வேலைக்காக அந்த அம்மா நாள் முழுக்க நிற்க வேண்டி இருக்கும். அப்போ நின்று கூடையை, அவ்வளோ வெயிட்டான கூடையை தூக்கி உள்ளே போடுறதுங்கிறது வந்து சாதாரணமான நிலையில் சாதாரணமான விஷயம்தான், அது அவங்களுடைய வேலை. ஆனால் அதுவே குழந்தையை கருவுற்றிருக்கிற நேரத்தில் அது ரொம்ப சிரமமான காரியம். எனவே தாய்க்கும் சேய்க்கும் ஊறு விளைக்கக்கூடிய முறையில் எந்த ஒரு கடினமான வேலையும் கொடுக்கக்கூடாது. நாள் பூராவுமே அவர்களை நிறுத்தி வச்சு நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அப்புறம் சரி, நான் டெலிவரிக்காக போயிருக்கேன், அதுக்கு போகும்போது எனக்கு பணம் வேணும், நான் தானே கையெழுத்து போடணும்னு யாராவது சொன்னால் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி வரும். இதுக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியோ அதற்கு அப்புறமோ கூட ஒரு கடிதாசி எழுதி என்னுடைய கணவரிடம் எனக்கான அந்த பெனிஃபிட்டெல்லாம் என்கிட்ட கொடுங்க, என்னுடைய கணவர்கிட்ட கொடுங்க, எனக்கு சேர வேண்டியதை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்து அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தாலே அந்த உதவி என்பது உங்கள் கணவர் வாயிலாக உங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, டெலிவரி ஆயிடுச்சு, டெலிவரி ஆன பிறகு குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கும் இந்த சட்டத்தில் வழி இருக்கிறது. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், உச்சநீதிமன்றத்தில் ஒரு அற்புதமான ஒரு வழக்கு வந்துச்சு. அதில் ஒரு அம்மா 2 வருஷம் கண்டினியூஸாக லீவ் போட்டுட்டாங்க. அப்போது அதை எதிர்த்து அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அம்மா அந்த உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்த பொழுது நீதிபதிகள் சொன்னாங்க, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுங்கிறது என்னங்க, அந்த குழந்தையினுடைய பிரசவ காலம் மட்டும்தானா? குழந்தை +2 படிக்கிறான், அவன் படிக்க போகும்போது அவனோட கூட இருந்து பயிற்சிக்கு தயார் செஞ்சதுன்னா அதையும் நீங்கள் மருத்துவ விடுப்பாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதுக்கு பெனிஃபிட் உண்டு. எனவே அந்த காரணத்தை சொல்லி அந்த பெண்ணை வேலையை விட்டு நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி,
இப்போ நான் வந்து அந்த 12 வாரம் முடிஞ்சு இப்போ அரசாங்கம் அறிவித்திருக்கிற முறையில் ஒரு 26 வாரம், அதாவது 6.5 மாதம் லீவுக்கு பிறகு நான் திரும்ப வேலைக்கு போகிறேன். ஆனால் நான் என் குழந்தைக்கு பாலூட்டுகிற தாய், நான் இப்போ என்ன பண்ண முடியும், எனக்கு குழந்தைக்கு கொடுக்கணுமே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. அமைப்பு சார்ந்த தொழில்களிலே இருக்கக்கூடிய இவர்கள் அனைவருக்குமே பாலூட்டுகிற நேரம். நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா 2 தடவை இன்டர்வெல் உண்டு, ரீசஸ் உண்டு உங்களுக்கு. உங்கள் குழந்தைக்கு போய் பாலூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை தொடரலாம். ஆக இந்த மாதிரியான வசதிகள் என்பது மகப்பேறு நலச்சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அம்மா, நீ வந்து என்கிட்ட எதுவுமே எழுதி கேட்கவே இல்லை, நீ பணம் கேட்காத போது உனக்கு எப்படிமா நாங்கள் கொடுக்க முடியும், எனவே உனக்கு நான் வந்து மகப்பேறு நல உதவிகளை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முதலாளி சொல்லலாமா? அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கருதப்படும். கட்டாயமாக நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு சேர வேண்டிய உரிமை அது, இலவசம் அல்ல. எனவே தொழிலாளிகள், பெண்கள் அனைவருமே கட்டாயமாக அதை கேட்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். சரி, இந்த நிறுவனத்தில் ஒரு பெண்ணை இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்ய வைக்கிறாங்க, அதை யார் கண்காணிப்பது? முதலாளி சொல்லுவாரா, ஆமாம் நான் தான் நிற்க வச்சு வேலை செஞ்சு அதை செய்யட்டுமே அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா அதுக்கும் லேபர் இன்ஸ்பெக்டர்ஸை, ஆய்வாளர்களை, அதாவது தொழில் ஆய்வாளர்களை வந்து வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும், இப்படி எத்தனை பேர் கருவுற்றுருக்குறாங்க, இவங்க யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, டெலிவரியான தாய்மார்களுக்கு பாலூட்டுவதற்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அகம், குழந்தைகளை வச்சுக்கணும் இல்லையா, க்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் க்ரீச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தை அந்த தொழிற்சாலையோடு வைத்திருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா, ரொம்ப காலமாக உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்திலேயே வந்து அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் பாதுகாப்பாகவே இல்லை. ஆனால் நான் வந்து அந்த இடத்துல பிரசிடெண்ட்டாக இருந்த போது தான் அங்கே முதலில் போய் சொல்லி, அங்கே வழக்கறிஞர்களுக்காக மட்டும் இல்லை, அங்கே பணிபுரிகிற அத்தனை பெண்களும் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து விட்டு பாலூட்டி விட்டு செல்லவும், குழந்தைகளை பராமரிக்கிற ஆயாக்களை வைத்தும் அவ்வளோ அழகாக ஒரு க்ரஷை நாங்கள் நடத்த முடிஞ்சது. எனவே பெண்களுடைய குழந்தை பேறு என்பது அவர்களுடைய விஷயம் மட்டுமல்ல. அந்த குழந்தையை கவனிப்பது என்பது பெண்ணுக்கு மட்டும் உரித்தான ஒரு விஷயம் அல்ல, அது எல்லோருக்கும் பொதுவானது. சமூகத்திற்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும். வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய நல அரசுகள் கட்டாயமாக தாயையும் சேயையும் நல்லபடியாக காப்பாற்றுவதற்கு உதவி செய்வதோடு, இந்த காரணத்திற்காக பெண்கள் வேலையை விட்டு செல்லாமல் இருக்கிற அந்த நிலை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனால் இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் பலனடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். ஆதலால் டாக்டர் நம்பி அவர்கள் இன்றைக்கு மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்று மன வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். சமுதாயத்தில் ஒரு அடிப்படை அங்கம் திருமணம், அதனால் ஏற்படுகிற ஒரு குடும்பம் என்கிற ஒரு பந்தம். இந்த திருமணம் சமுதாய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. மிக பழையங்காலந்தொட்டே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வசிக்கின்ற ஒரு பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து ஒரு கட்டுத்திட்டங்கள் கொண்டு வந்த பிறகுதான் அது திருமணம் என்று ஆனது. ஆக அந்த திருமணம் என்பது ஒரு இரண்டு பேருக்கு உள்ளான ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லலாம். ஆண் பெண் இருவர் ஒத்துக்கொண்டு நாங்கள் வாழ்க்கை முறை முழுவதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. இந்து கலாச்சாரப்படி இதை ஒரு புனிதமான காரியமாக சொல்வார்கள். மேரேஜ் இஸ் எ சாக்ரமெண்ட் என்று சொல்வார்கள். வள்ளுவர் கூட அழகாக சொல்வார், மங்களம் என்ப மனைமாட்சி என்று. அதே போல் திருமணம் என்பது மேலை நாடுகளிலே எல்லாம் ஒரு மத ரீதியான சடங்காக இருந்தாலும், கோயில்களிலே வைத்து நடத்தப்பட்டாலும் வெளியிலே வைத்து நடத்தப்பட்டாலும்
பலவிதமான முறைகளிலே திருமணங்கள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலே எல்லாம் பார்த்தால் ஏறக்குறைய பெரியாருக்கு அப்புறம் அவர்களுடைய புரட்சிகரமான சிந்தனைக்கு அப்புறம் சுயமரியாதை திருமணங்கள் என்று வந்தன. ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு ஒப்பந்தம், வாழ்க்கை ஒப்பந்தம் என்று திருமணத்துக்கு பெயர் கொடுத்தார். ஆக என்ன பெயர் இருந்தாலும் திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் மனமொத்து ஒரு குடும்பத்தை நடத்தி செல்கின்ற, அந்த குடும்பத்தின் பொறுப்புகளை ஏற்றுச் செல்கின்ற, அந்த குடும்பத்தின் பலன்களையும் நஷ்டங்களையும் அனுபவிக்கிற, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற, அவர்களை வளர்க்கிற, அவர்களை சார்ந்திருக்கிற முதியவர்களை பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு அடிப்படை அங்கமாகவே இருக்கிறது. ஆக குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த திருமணத்தினுடைய அடிப்படை குணங்கள் என்று பார்த்தாலே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை, மியூச்சுவல் ட்ரஸ்ட் அல்லது மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ். ஒருவரை கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல், மனைவியை கணவன் புரிந்து கொள்ளுதல். இந்த புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கிடையே ஏற்படுகிற ஒரு காம்ப்ரமைஸ், ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகின்ற, விட்டு கொடுக்கின்ற ஒரு நட்புரிமை, அது மிக முக்கியம். அடுத்தபடியாக கம்யூனிகேஷன், கருத்து பரிமாற்றங்கள். மனதை விட்டு ஒருவருக்கு ஒருவர் பேசி தங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்லி தங்களுடைய மகிழ்ச்சியையோ துன்பத்தையோ பகிர்ந்து கொண்டு இருந்தால் அந்த குடும்பம் நிச்சயமாக திருமண வாழ்வு நன்றாக அமையும். அடுத்தபடியாக அவர்களுடைய உணர்ச்சி வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துதல், மகிழ்ச்சியாக இருந்தால் அதை வெளிப்படுத்துதல், மனம் கஷ்டப்பட்டால் அதை வெளிப்படுத்துதல், ஒருவருக்கொருவர் ஒரு மன ரீதியாக அனுசரித்து போகின்ற, மன ரீதியாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்க வேண்டும். இதை எல்லாம் விட அளவான ஒரு உடலுறவோடு இருக்க வேண்டும். ஒரு அதற்கு மேல் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்களை நல்லபடியாக வளர்க்கின்ற ஒரு நிலை வேண்டும். இவைதான் ஒரு திருமண வாழ்வின் அடிப்படை தகுதிகளாகும். இந்த குடும்பத்தில் திருமண வாழ்வில் எப்பொழுது பிரச்சனைகள் வருகிறது என்றால், குறிப்பாக கருத்து பரிமாற்றங்கள் குறையும் பொழுது பிரச்சனைகள் வருகிறது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசாத பொழுது, ஒருவருக்கொருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாத போது, ஒருவரை சரியாக புரிந்து கொள்ள முடியாத போது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத காம்ப்ரமைஸ். நிச்சயமாக குடும்பத்திலே ஏற்படுகிற அந்த திருமண உறவு என்பது இரண்டு பேருக்கும், ஒரு ஆண் ஒரு பெண், அந்த இரண்டு பேரும் படிப்பிலேயும் சரி, அவர்களுடைய வளர்ப்பு முறையிலேயும் சரி, கலாச்சார பின்னணியிலேயும் சரி, அவர்களுடைய பொருளாதார நிலையிலேயும் சரி, வேறு வேறு இடத்திலிருந்து வந்திருக்கலாம், வேறு வேறு பாதையிலிருந்து வந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் திருமணம் முடிந்த பிறகு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருந்து, ஒருவருக்கொருவர் நட்போடு பழகுகின்ற அந்த நிலை வந்தால்தான் அந்த திருமணம் நிலையாக இருக்கும், உறுதியாக இருக்கும். ஒருவருக்கொருவர் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று நினைத்து கொண்டால், நான் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்கவில்லை என்று இருந்தால் பல நேரங்களில் இதில் பிரச்சனை வரும். நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும், அல்லது என்னுடைய அம்மா அப்பா தான் என்னோடு இருப்பார்கள், உன்னுடைய அம்மா அப்பா இங்கே வரக்கூடாது என்று இருவரும் பல விஷயங்களிலே ஒத்துப்போகின்ற ஒரு நிலைதான் குடும்ப வாழ்க்கையின், மன வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த மன வாழ்க்கையிலே பெரும்பாலும் முன்னெல்லாம் இந்தியாவிலே படிக்காத பெண்கள், படித்த ஆண்கள், அல்லது வேலையிலே இருக்கிற ஆண்கள், வேலையிலே இல்லாத பெண்கள் என்று தான் நிறைய இருந்தது. தற்பொழுது நகர்ப்புறமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு அதிகமாகுவதாலும் சமுதாயம் மாற்றங்கள் ஏற்படுவதாலும் ஆண் பெண் இருவரும் சமநிலையிலே இருக்கிறார்கள், படிப்பிலேயும் உத்தியோகத்திலேயும். அப்படி இருந்தபோதும் கூட நமது சமுதாயம் பெண்ணை ஒரு இரண்டாம் தரமாகத்தான் பார்க்கிறது. நீ சம்பாதிக்கிறாய் என்கிற ஒரு திமிர், என்னை விட அதிகம் படித்து விட்டாய் என்கிற ஒரு நினைப்பு என்று எப்படியோ ஒரு காலத்திலே அவர்களுக்குள் புரிதல் இல்லாமல் போய்கிறது. இல்லது ஒரு சாதாரண மனிதனின் பார்வையிலே ஒரு ஈகோ கிளாஷ் என்று சொல்லுவார்கள், அது ஏற்பட்டு விடுகிறது. ஆக இப்படி பலவிதமான காரணங்களால் அவர்களுடைய மனம் ஒற்றுமை இன்றி அவர்கள் மனதிலே விரிவு ஏற்படுகிறது, விரிசல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக பலவித பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவர்களுடைய இருக்கிற அன்றாட ஒரு இணக்கம் குறைந்து விடுகிறது. அவர்களுடைய குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது.
அவர்கள் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதால் அந்த குழந்தைகளுடைய மனநிலை வெகுவாக பாதிக்கப்படுகிறது. தாயும் தந்தையும் நன்றாக இருந்தால்தான், தாயும் தந்தையும் இணக்கமாக இருந்தால்தான் அந்த குழந்தையை நன்றாக வளர்க்க முடியும். ஒரு நல்ல குழந்தை என்பது, ஆரோக்கியமான குழந்தை என்பது ஒரு சந்தோஷமான குடும்பத்தில் இருந்தால் வர முடியும். ஆக அந்த குழந்தைகள் வளர்ப்பு முறைக்கே இந்த மகிழ்ச்சியான குடும்பம் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நிச்சயமாக அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும். இது இல்லாது போகும் பொழுது அவர்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுகிறது. பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இப்பொழுதெல்லாம் இந்த நகர்மயமாதலும் தொழில்மயமாதலும், தனியே வேறு இடத்திலே இவர்கள் தனியாக தனிக்குடித்தனம் செய்கின்ற ஒரு நேரத்திலே அவர்களுக்கென்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட அறிவுரை கூட முடியாத பெரியவர்கள் இல்லாத ஒரு குறை. அடுத்தபடியாக அவர்களுக்கு அவசியம் ஏற்படும் பொழுது அந்த குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லாத நிலை. இப்படியெல்லாம் ஏற்படும் பொழுது அந்த குடும்ப வாரம் அதிகமாக ஏற்படுவதால் ஒருவரை ஒருவர் அது யார் அதுக்கு பொறுப்பு என்று குற்றம் சுரைக்கொண்டு குறை கூறிக்கொண்டு அவர்களுடைய அந்த பந்தத்திலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது. ஆக இந்த விரிசல் ஏற்படுகிற காரணங்களினாலேயே பல நேரங்களிலே அந்த விவாகங்கள் ரத்தாகின்ற நிலைக்கு வருகிறது. இப்பொழுதெல்லாம் குடும்ப நல நீதிமன்றங்களிலே மிக அதிகமாக இந்த விவகாரத்துக்கு வருபவர்கள் எண்ணிக்கை சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் திடீரென்று எனக்கு பிடிக்கவில்லை அவ்வளவுதான், நான் சிக்கன் சாப்பிட சொன்னால் முடியாது என்கிறாள் அவ்வளவுதான். இப்படி சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கெல்லாம் பலவிதமான ஒரு காரணங்களை தேடி குடும்பத்திலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது. இந்த குடும்பத்திலே விரிசலில் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் பார்க்கிற திரைப்படங்கள், அவர்கள் பார்க்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், அவர்கள் படிக்கிற கதைகளும் அவர்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நிச்சயமாக அது ஒரு விதத்திலே இப்படியெல்லாம் இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆக திருமணம் என்பது ஒரு இணக்கமான ஒரு பந்தம். இருவரும் ஒருவரை ஒருவர் பாதுகாத்து கொண்டு ஆரம்ப காலத்திலே பரஸ்பரம் ஒரு சந்தோஷத்திற்காக அவர்கள் இருக்கிறார்கள். பின்னாளில் ஒரு குடும்ப நலன் கருதியும் குழந்தைகள் நலன் கருதியும் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வயதான காலத்திலே ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை செலுத்துகிறார்கள். ஆக இந்த குடும்ப நலன் என்பது திருமண வாழ்க்கையின் அடிப்படை பந்தத்தை பொறுத்தே இருக்கிறது. அது எப்பொழுதெல்லாம் இல்லாமல் போய்கிறதோ அந்த திருமணம் இருமணமாக வேறுபட்டு விரிசலை ஏற்படுத்தி பிரச்சனையிலே முடிகிறது. ஆகவே ஒரு மேனாட்டு அறிஞர் கூறுவது போல் திருமணம் என்பது ஒரு கொடுமையான சமாச்சாரம்தான், ஆனால் அது தேவையான ஒரு கொடுமை. மேரேஜ் இஸ் என் ஈவில் பட் எ நெசசரி ஈவில் என்று சொல்லுவார்கள். ஆக குடும்பம் என்பது பல விதத்திலே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது தான் திருமண வாழ்க்கை. அதையும் மீறி அதில் இருக்கிற அடிப்படை நன்மைகளை உத்தேசித்து அந்த மன வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக ஆக்கி கொள்ள வேண்டியது பலருடைய பொறுப்பாக இருக்கிறது.